வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் தான் என்ன? இடைநிலை ஆசிரியர் சங்கங்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன வாக்குறுதிகள் எடுக்கப்பட்டது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் கடந்த 21 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை முகாம் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் இடைநிலை பகுதிநிலை ஆசிரியர்கள் எல்லாமே பங்கேற்றாங்க. பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கு. பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர்களுடன் நல்லுறவின் அடிப்படையில் விவாதம் நடைபெற்றதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு சில முக்கிய இடைக்கால அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கோரிக்கைகளை கருத்தில் கொண்டாங்க. அதில் ஒரு சிலது மட்டும்தான். ஏன்னா பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பகுதிநேர ஆசிரியர்கள் ஊதியம் 2500 உயர்த்தப்பட்டு 12500 வழங்கப்பட்டது. ஸோ இப்போ அதை திரும்பவும் பார்த்திங்கன்னா 2500 உயர்த்தப்பட்டு 15000 ரூபாய் ரவுண்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகை காலத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தை ஈடுபடுவதை கனத்த மனநிலையை தருகிறது. எனவே முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டு சொன்னார். பணி நிரந்தரத்தை பண்ணுவோம், அதற்குண்டான சட்ட ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பகுதிநேர ஆசிரியர்களின் முழு நேர பணி நிரந்தரம் குறித்த சிக்கல்கள் இருப்பதாகவும் அதனை சட்ட ரீதியாக ஆய்வு செய்த அதிகாரிகளுடன் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டார். ஸோ ஆலோசனை நடத்தப்படும். இதற்காக தனி ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் கூறினார். இடைக்காலமாக போராட்டத்தை முடிவு கொண்ட வகையில் இந்த ஊதிய உயர்வு அறிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டு சொன்னாருங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்ன? சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என்று ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிற்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மேலும் பகுதிநேர ஆசிரியர்களின் குடும்ப நலன், மருத்துவ காப்பீடு கோரிக்கைகள் குறித்தும் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டாருங்க. ஸோ இதையடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுதுக்கு பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் இடைக்கால பேச்சுவார்த்தையை இதை வச்சுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டார். ஸோ பொங்கலை கொண்டாட அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து ஆசிரியர் சங்கங்களுடன் சேர்ந்து ஆலோசித்த பிறகு முடிவை அறிவிப்போம் ஆசிரியர் கூட்டமைப்பினர் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அந்த தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிடலை அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கோரிக்கைகளை ஏற்று முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய தற்காலிக தெரிவு பட்டியலுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் தற்காலிக தெரிவு பட்டியலுக்கு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுடைய கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது பொங்கலுக்கு பிறகு வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி 20, 21 இந்த தேதிகளில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நண்பர்களே, பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வும் இதில் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் 1996 அப்படின்றத குறிப்பிட்டு இன்னும் ஒரு 10,000 1500 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.